வணக்கங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான பிளேஸ் பற்றி பார்க்கலான்னு இருக்கோம். அதாவது திண்டுக்கல்லில் இருக்க ஆடலூர்ன்ற ஒரு அழகான கிராமம் தான். சரி, வாங்க நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா, கொடைக்கானல் மலை மற்றும் வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலையோட உச்சியில் அந்த கிராமம் அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு அற்புதமான பிளேஸ். நீங்கள் உங்களோட ஏதாவது ஒன் டே ட்ராவல் பண்ணிங்கன்னா ஒரு அற்புதமான பிளேஸ் அந்த இடம். கிட்டத்தட்ட அது 2133 அடி உயரத்துலையும் அந்த மலைகளின் ராணி என்று அழைக்கப்படுகிற அந்த கொடைக்கானலில் அருகில் அந்த ஆடலூர்ன்ற அருமையான கிராமம் அமைந்திருக்கு. முக்கியமானது என்ன அப்படின்னா, 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே பூக்கும் குறிஞ்சி பூ இந்த கிராமத்தை சுற்றி அழகா படர்ந்து விரிஞ்சு காணப்படும். கடைசியாக கிட்டத்தட்ட 2018ஆம் ஆண்டு இந்த குறிஞ்சி மலர் பூத்துச்சு. நீங்கள் அடுத்து 2030 அந்த வில்லேஜுக்கு போனீங்கன்னா இங்கே குறிஞ்சி மலர்களை பார்க்கலாம். அந்த ஆடலூர் அப்படின்ற ஒரு கிராமம், அங்கேருந்து நீங்கள் கொடைக்கானலுக்கு 70 கிலோமீட்டர் தொலைவிலையும், அங்கேருந்து தாண்டிக்குடின்ற பகுதிக்கு 43 கிலோமீட்டர் தொலைவிலையும் நீங்கள் ஈஸியாக கடந்து போகலாம். நீங்கள் திண்டுக்கல்லேருந்து வர்றதாக இருந்தால் செம்பட்டி வழியாக அங்கேருந்து ஆடலூர் பிரிவில் லெஃப்டில் கட் ஆகி நேராக அந்த வில்லேஜுக்கு போகலாம். ஒரு அற்புதமான பிளேஸ். நைட்டு நேரம் ட்ராவல் பண்ணுறதா நீங்கள் கொஞ்சம் தவிர்க்கணும். பகலில் ட்ராவல் பண்ணுங்கள். ஏன்னா ரோடு நல்ல அற்புதமான ரோடாக இருக்கும். ஆனால் சிங்கிள் வேயாக இருக்கும். எதிரெதிர் வண்டி வந்துச்சுன்னா ரொம்ப கொஞ்சம் நம்மளால் கடந்து செல்ல முடியாது. அதனால் கொஞ்சம் நீங்கள் பகல் நேரம் ட்ராவல் பண்ணி நீங்கள் அந்த வில்லேஜுக்கு போகலாம். அந்த வில்லேஜுக்கு போகும்போது அந்த காடுகள் இருபுறம் அமைதியாக இருக்கும். அந்த பறவைகளோட குரல் ரொம்ப ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்கும். அங்கே உள்ள வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா பழங்காலத்து வீடுகள், பழமை மாறாத வீடுகள். இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த பிளேஸ் எது அப்படின்னா, அந்த ஆடலூர் அப்படின்ற கிராமத்தோட மையப்பகுதி தான். ஸோ இங்கே நாங்கள் காரை நிப்பாட்டிட்டு ஸ்நாக்ஸு சாப்பாடுலாம் வாங்கினோம். இங்கே ஒரு சில ஹோட்டல்ஸ்கள் இருக்குது. ஸோ இது என்ன பாருங்கள், இந்த ஒரு தூண். இது ஒரு அரசோட நினைவு தூண். கிட்டத்தட்ட இந்த மாதிரி தூண்கள் 4 இடத்துல அமைக்கப்பட்டிருக்கு. இந்த தூணோட முக்கிய அம்சம் என்னென்னா, இது ஹைவே, கிட்டத்தட்ட ஒரு ஹைவே ஆரம்பிக்கப்பட்ட போது நிறுவப்பட்ட தூண் இந்த பகுதியில். ஸோ அதனால் இந்த நினைவு சின்னமாக தூண் அமைச்சிருக்காங்க. இந்த வில்லேஜை கடந்து போகும்போது பார்த்தோம் அப்படின்னா பழமையான வீடுகள் தான் எக்கச்சக்கமாக இருந்துச்சு. வீடுகள் பாருங்கள், தான் ஆடலூர் பழமையான வீடுகள் தான். வீடுகள் குறைஞ்சபட்சம் ஒரு 1965ஆம் ஆண்டு கட்டப்பட்ட வீடுகள் தான். அற்புதமாக இருந்துச்சு. நாங்கள் ஆடலூர் கடந்து ஒரு அருவிக்கு போனோம், புலிவால் அருவி. அந்த அருவிக்கு போகிற பாதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எக்ஸலன்ட் ஸ்பாட்டுங்க. மலைகளின் இருபுறமும் அதாவது மலையோட உச்சியில் பயணம் பண்ணி போயிட்டுருக்கோம். 2 புறமும் பார்த்தீங்க அப்படின்னா மிளகு தோட்டங்களும் சரி, அப்புறம் ஏலக்காய், அப்புறம் அபுகேட்டா பழம் எக்கச்சக்கமாக இருந்துச்சு. பாருங்கள், இந்த கம்பி வேலிகள் ஃபுல்லாக இரவு நேரம் ஆட்டோமேட்டிக்காக அது சோலார் கம்பி வேலிகள் பவர் இதில் ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா இங்கே யானைகளும் பன்றிகள் அதிகமாக இருக்கும். இதுதான் அந்த அருவி. நாங்கள் ஒரு வழியாக கரடு முரடான பாதைகளை கடந்து அந்த அருவியை ரீச் பண்ணோம். தண்ணி இது இந்த மாதம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதத்தில் கூட தண்ணி சுமாராக தான் வந்துச்சு. கோடை காலத்தில் இன்னும் அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க. அந்த அருவி பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் மட்டும்தான் குளித்தோம், வேறு யாருமே இல்லை. அருவியை சுற்றி சில எஸ்டேட் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, குளிச்சுட்டு இருக்கும்போது ஒரு மலை அணில் எங்கே நாங்கள் குளிக்கிறதுக்கு மேல் இடத்துல அங்கே கும்பலாக வச்சு, அதுதான் அந்த வீடியோ. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த மலை அணில். நாங்கள் அதை பார்த்து கொஞ்ச நேரம் ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். ஏன்னா மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதிகள் இருக்கும்போது தான் வனவிலங்குகள் வெளிவரும்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் யதார்த்தமாக வரும்போது எங்களை இந்த மலையாளில் எங்களை வரவேற்று ஒரு ஒரு எங்களை இன்வைட் பண்ணுற மாதிரி ஒரு அற்புதமான காட்சியாக அமைஞ்சிருச்சு. அதை கொஞ்சம் நேரம் ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். அது ஓய்வு எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் மறுபடியும் நாங்கள் எங்களோட அந்த நீர்வீழ்ச்சியில் குளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அந்த அழகாக வீடியோகிராஃபி எடுத்துக்கிட்டு இருந்தோம். பாருங்கள், இதான் அந்த நீர்வீழ்ச்சி. இந்த நீர்வீழ்ச்சிக்கு வரும்போது
பார்த்தீங்க அப்படின்னா ரோடு வந்து பள்ளத்தாக்கு நோக்கி போகும். அது ரொம்ப அதாவது கொஞ்சம் எல்லாம் சிங்கிள் வே தான். எதுக்க ஆப்போசிட் வண்டி வந்துச்சுன்னா பொறுமையாக தான் நம்ம போகணும். ஏன்னா ஒன்று செங்குத்தாக ஏறும் ரோடு. ஸோ அது கடந்து வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வரணும். கீழே வந்துட்டு ஒரு அருமையான குழிகள் போட்டுட்டு நீங்கள் அற்புதமாக கிளம்பி போகலாம். இதில் விஷயம் என்னென்னா நீங்கள் 6 மணிக்கு மேலே அதாவது 4 மணிக்கு நீங்கள் இந்த ஸ்பாட்டை விட்டு கிளம்பிடணுமா. ஏன்னா அந்த 4 மணிக்கு மேலே இந்த ஸ்பாட்டில் வந்து மிருகங்கள் அதிகமாக வந்து தண்ணீர் பருகவும் நடமாட்டம் ஜாஸ்தின்னு சொல்லிட்டு உள்ளூர் மக்கள் சொன்னாங்க. நாங்கள் ஒரு லோக்கல் கைடு தான் கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஆடலூர் தலைவர் அவர் தெரிஞ்சவர். ஸோ அதனால் அவரோட கைடன்ஸில் நாங்கள் ஒரு ஆளை எங்களை நியமிச்சிருந்தார். அவரை நாங்கள் எங்கள் கையோடு கூட்டிகிட்டு போயிருந்தோம். அவர் சொன்ன தகவல் தான் இது. ஏன்னா மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சுங்க, மழை தூரல் பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சுங்க. கொஞ்சம் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது இந்த ஆடலூர் பகுதிக்கு நம்ம வந்து இரவு நேர ட்ராவலை தவிர்த்துட்டு பகலில் நீங்கள் ஒரு 7 o'clock மேலே இருந்தீங்கன்னா நீங்கள் சாயந்தரம் ஒரு 5 மணிக்கெலாம் கீழே இறங்கிடலாம். ஏன்னா அது ஒரு அற்புதமான ஸ்பாட்டு. நீங்கள் போகும்போது நீங்கள் கிட்டத்தட்ட வாட்டர் பாட்டில் கொண்டு போகணும். அப்புறம் சாப்பாடு சமைச்சு அங்கே போய் சமைக்கிறதும் நல்ல ஒரு பழக்கங்களாக இருக்குது. சனி ஞாயிறு வந்து மக்கள் அதிகமாக வருவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அப்படின்னா அங்கே குளிக்கும்போது யாருமே இல்லை. பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்க பிளாஸ்டிக்ஸு, அந்த ஆல்கஹால் பாட்டில்ஸு அப்படியே போட்டு போகிறாங்க. அது ஒரு தவறான ஒரு பழக்கம் இல்லையா? இதை சாப்பிட்ற உணவு, இதை சாப்பிட்ற வனவிலங்குகள் வந்து பாதிப்படையுது. கால்களில் எங்கே பார்த்தாலும் பீங்கான் பாட்டிலு. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் தண்ணியில் இறங்கி குளிக்கணும். கொஞ்சம் காலை கழிச்சாலும் அது வந்து எவ்வளோ ப்ளீடாகும் உங்களுக்கு தெரியும். பாருங்கள், அற்புதமாக தண்ணி வேறு லெவல் தான். அங்கே போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2-3 hours குளித்தோங்க. குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க வந்து சாப்பாடு வாங்கிட்டு போயிருந்தோம். அங்கே ஆடலூரில் இருக்க ஒரு ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி போய் சாப்பிட்டுட்டு, அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு குளிச்சுட்டு அப்புறம் மெதுவாக அந்த அழகான ரசித்து ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புனாங்க. இதுதாங்க இந்த ஸ்பாட்டு. ஒரு வழியாக வந்து கிளம்புனோம். அந்த அருவியை சுற்றி 2-3 எஸ்டேட்டுகள் இருந்துச்சுங்க. அந்த எஸ்டேட்டில் பழமையான வீடுகள், அப்புறம் இந்த எஸ்டேட் சுற்றின சில சேமிப்பு கிடங்குகள் அதெல்லாம் பார்த்தோம். ஆனால் அவங்க ஃபோட்டோ எடுக்க அலோவ் பண்ணாங்க. ஸோ ஒரு ரம்மியமான இடம், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. இங்கே தான் குளித்தோம் நாங்கள். இந்த இடத்துல நீங்கள் வந்து கொஞ்சம் கீழே இறங்கி வந்து குளிக்கணும். மேலே வந்து கூட்டமாக இருந்துச்சுன்னா கீழே இந்த மாதிரி ஸ்பாட்டுக்கு இறங்கி வந்து இந்த மாதிரி இடத்துல நீர்வீழ்ச்சி கொட்டுற இடத்துல குளிச்சிங்கன்னா கொஞ்சம் வேறு லெவலில் இருக்கும். வருடம் முழுவதும் தண்ணீர் வரும், ஆனால் கோடை காலத்தில் அதிகமாக தண்ணீர் வரும். மணிக்கும் கோடை காலத்தில் கம்மியாக தண்ணி வரும். இதுதான் ஸோ அந்த தண்ணி இப்போ நல்லா மழை பெஞ்சுன்னா தண்ணி அதிகமாக வரும்னு சொல்லுவாங்க. என்ன அந்த பாட்டில்கள் தான் இங்கெங்கே உடஞ்சி போட்டு பிளாஸ்டிக்ஸை போட்டு குப்பை பண்ணி வச்சுருக்காங்க நம்ம மக்கள். அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா இயற்கை வந்து நமக்கு அழகான சில விஷயங்களை வழங்கியிருக்கு. அதை நம்ம பாதுகாக்கிறது நம்மளோட ஒவ்வொருத்தரோட கடமை. நான் இது மாதிரி கேரளாவில் இருக்காருங்க. கேரளாவில் அவ்வளோ பக்கமாக வச்சுருவாங்க. ஆனால் இங்கே தான் என்னமோ தெரில, தமிழ்நாட்டில் வந்து இயற்கை வளங்கள் நல்லா இருந்தால் பிடிக்காது போல் நம்ம மக்களுக்கு. அழகான ஒரு பிளேஸ், புலிவால் அருவி. நல்லா குளிச்சுட்டு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக வந்துடணும். ஸோ எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துக்கு தேவையான கைடன்ஸ் வேணும்னா எங்களோட கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு தேவையான கைட் அங்கே இருக்க லோக்கல் கைட் நம்பர் கொடுப்போம். ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது செலவுக்கு பணம் முடிச்சுட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து உங்களை வந்து கூட்டிகிட்டு போவாங்க. இதுதான். ஸோ ஆடலூரில் வந்து உங்களுக்கு ஏலக்காய், மிளகு எல்லாம் கிடைக்கும் ஒரிஜினலாக. அதை வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம். விலையும் கம்மியாக தான் இருந்துச்சு, குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. இதுதான் அந்த எஸ்டேட் பங்களா. பாருங்கள், அந்த எஸ்டேட் பங்களா இது அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. ஆமாம், அதாவது நான் குளிக்கடை சுற்றி ஒரு கல் பார்த்தீங்கன்னா செங்குத்தாக நின்றுச்சுங்க, எந்த சப்போர்ட் இல்லாமல். அது வந்து அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சித்தர் நிற்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுத்துச்சு. முடிச்சுட்டு கிளம்பி போய்கிட்டு இருந்தோம். போக முடியல, நாங்கள் ஒரு காவிரி கழுதையை பார்த்தோம். அது பாட்டுக்கு ரோட்டில் இதை எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா மலைகளில் வெயிட் சுமக்க பயன்படுத்துகிறாங்க போல். அப்புறம் வந்து அந்த பன்றிமலை எட்ஜில் கார் நிப்பாட்டும் போது தான் அங்கே தான் சோலைக்காடுக்குன்னு பேருந்து வருது.
ஆமாம், பேருந்துகள் வந்து இங்கே வந்து நேரத்துக்கு தான் திண்டுக்கல்ல இருந்து இருக்குது. ஆனால் பேருந்துகள் அவைலபிள் தான். மினி பஸ் பேருந்து பாருங்கள், தான் சோலைக்காடு பேருந்து. நன்றி, வணக்கம்.